தந்தையே, இதோ இங்கு நிற்கும் எட்வர்ட் ஜான் வாசந்தி இவ்விருவரும் திருமண அருட்சாதனத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தம் இசைவை காட்ட முன்வந்துள்ளார்கள். இந்த ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக இந்த மோதிரத்தை இவர்களுக்கு ஆசீர்வதித்து அருளும். ஆமென். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. லாஸ்ட் 1 ஓவர்ல எனக்கு இருந்த டென்ஷன் இருக்கே, ஓ மை காட் அப்பா. ஏய் உதயா, கங்க்ராட்ஸ். எப்ப அமெரிக்கா போற? அமெரிக்காவா? அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் அப்ளைட் பிசிக்ஸ்ல சூப்பர் கண்டக்டிவிட்டியை பத்தி நீ எழுதின பேப்பர் அப்ரூவ் ஆயிருக்கு. ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு உனக்கு அங்கேருந்து அழைப்பு வந்திருக்கு. கம் ஆன், ஷேக் மை ஹேண்ட்ஸ். ஐ சே இட்ஸ் ரியலி a great honor. தேங்க்யூ சார். ஆனால் நான் போகல சார். என்ன உளர்ற? பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஆஃபர் யாருக்கும் வந்ததில்லை தெரியுமா? தெரியும் சார், ஆனால் நான் போகல. வீட்டில் வேணான்னுவாங்களா? இங்கே ஏதோ ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலை கிடைச்சாலே போதும் சார். அதான் என் விருப்பம். ஏதாவது காதல் கீதல்னு? ஆமாங்க, காதல் தான் நம்ம தேசத்து மேலே. யூஆர் ரியலி கிரேட் ஐ சே. அப்புறம் ரமாமணி மேடம் மெட்டர்னிட்டி லீவ்ல போயிருக்காங்க. பிரசவம் சார், அவங்களுக்கு பதிலா நீ இந்த 3rd BSc கிளாஸ் எடு. சார் நான் இப்படி இப்போ தானப்பா சொன்னேன் வாத்தியார் வேலைக்கு போனோன்னு. வாசந்தி வந்துட்டா. வாசந்தி நிச்சயம் முடிஞ்சு வாசந்தி உங்க பாட்டி வீட்டுக்கு. ஜானி எப்படி என்ன மாதிரி ஸ்மார்ட்டா இருப்பானா? வாய மூடுறா. வாசந்தி கொடுத்து வச்சவ நீ முடி குறுவலி. சைலன்ஸ் சைலன்ஸ். மிஸ்டர் உதயகுமார் நம்ம காலேஜோட ஓல்ட் ஸ்டூடெண்ட், MSc ஃபிசிக்ஸ் படிச்சிருக்காரு. ரமாமணி மேடம் பிரசவத்துக்கு போயிருக்கறனால அவங்க வர வரைக்கும் இவர் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் உதயா. ஏலே உதயா, உனக்கு இது தேவையாடா? வாத்தியார் வேலையா? ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ், அதாவது அணு இயற்பியலின் தந்தை யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்க. அவங்களை கொஞ்சம் எழுப்பி விடுங்களேன். ஃபாதர் ஆஃப் குவாண்டம் ஃபிசிக்ஸ் யாருன்னு சொல்லுமா? உங்க அப்பா பேரை கேக்குறாரு. அணு இயற்பியலின் தந்தை பரமசிவம் கவுண்டர் சார். தெய்வ பக்தி, தேசபக்தி, அதோட கூட கொஞ்சம் படிப்பு. இதுதான் என் 3 பிள்ளைகளுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து. இது என் ஒரே பையன் உதயகுமாரன், உதயா. அமெரிக்கால உத்தியோகம் கிடைச்சோம் இந்தியா விட்டு போக மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். அதெல்லாம் இல்ல, எங்க அண்ணனுக்கு ஏரோப்ளேன்ல ஏதுன்னா பயம். சும்மா கடை. ஒண்ணு இல்ல கொடுக்கணும், நீ வந்து காப்பி தண்ணி கொடுக்க. எங்க அக்கா ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட மாட்டோம். அதான் அவளுக்கு பதிலா பாத்துப்பா, அவளுக்கு பதிலா நீ புள்ளைய பத்துக்க போற. உங்க பொண்ணு எங்க பயலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். உங்க மக தான் இனிமே எங்க வீட்டு மருமக, மக எல்லாம். ஆமா, சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்கிடுங்க. 4 நட்சத்திரத்தை எல்லாம் அப்புறம் நம்ம ஐயரை வச்சு குறிச்சுக்கலாம். இது ஒரு சம்பிரதாயத்துக்காக. இந்தாங்க. ஹாய் சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஸ்கூட்டர் திடீர்னு தொல்லை கொடுக்குது. ஒரு நாள் இந்த மாதிரி ஆனதில்லை சார். ஸ்கூட்டர் மட்டும் இல்ல சார், லைஃப்ல நிறைய விஷயங்கள் அடிக்கடி தொல்லை கொடுக்கும். அதெல்லாம் சரி பண்ண தெரியணும்.
சுருங்க மாதிரி இருக்கே. பிளக் ஸ்பேனர் கொடுங்க சார். பிளக் ஸ்பேனர் கீ கொடுங்க சார். கீழே அங்கே இருக்குங்க. இதான் பிளக் ஸ்பேனர். பிளக் பாருங்க, நெய்வேலி சுரங்கம் மாதிரி இருக்கு. இதில் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா மெக்கானிக்கா? இதெல்லாம் தெரியறதுக்கு எங்க அப்பா மெக்கானிக் இல்ல உங்க குவாண்டம் பிசிக்ஸ் இதெல்லாம் அவசியம் இல்ல. கொஞ்சம் பிராக்டிக்கல் நாலேஜ் இருந்தா போதும். பை. உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச முதல் பென் ஸ்கூட்டர் மெக்கானிக் அம்மா. ஹலோ, என்ன இந்த பக்கம்? சைலன்ஸ் ப்ளீஸ். எஸ் 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 எஸ். ஹலோ, என்ன லைப்ரரி பக்கம்? டீ சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன கிண்டலா? என்ன லைப்ரரிக்கு எதுக்கு சார் வருவாங்க? இல்லை, உங்களுக்கு தான் ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஜாஸ்தியாச்சு, அப்புறம் எதுக்கு இந்த லைப்ரரி புக்கு ரெஃபரன்ஸ்லாம்? உங்க அளவுக்கு எனக்கு அறிவில்லை தான், ஒத்துக்கிறேன். முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க சார். போன டிசம்பர் வரைக்கும் நான் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். இந்த சார் மோரெல்லாம் வேணாம், பேர் சொல்லியே கூப்பிடலாம். உதயகுமாரன். உதயா. அதான் ஸ்கூட்டர் நேத்திக்கு அந்த உதச்சாரோ. உங்க பேரு? வாசந்தி. சரி, இப்போ எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? உதயா, பேர் சொல்லி கூப்பிடலாம்ல? அதான் கூப்பிட்டுட்டீங்களே. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன். ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தானே? இந்த முடியெல்லாம் தூக்கிக்குதா? இதுதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். புரிஞ்சுதா? நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸில் கூட ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி உருவாகும். பாருங்க, இந்த இடி மின்னல்லாம் கூட அந்த வகை தான். சார்ஜ் ஓவரானா ஷாக் கூட அடிக்கும். ஷாக் புரியுது, ஆனா எலக்ட்ரான்ஸ் தான் புரியல. ஐயோ, இன்னுமா புரியல? உங்க கை கொடுங்க. உங்க கையில முடியல, தான் வரல. ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி நல்லா படிங்க. வாசந்தி, வாசந்தி. ஹலோ அம்மா, நான் ஜான் பேசுறேன். என்னடா ஜான், எப்படி இருக்க? அமெரிக்காலாம் எப்படி இருக்கு? வாசந்தி எப்படிமா இருக்கா? எடுத்த உடனே வாசந்தி தானே? எல்லா சொத்தும் வாசந்தி பேர்ல தான் இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தாதா எல்லாம் நம்ம கைக்கு வரும். புரிஞ்சுதா? தெரியுமா? சீக்கிரமா இங்க வந்து சேர வழியை பாரு. என்ன வாசந்தி, வாசந்தி இந்த வர ஆண்டி வந்துட்டு இருக்கா. கல்யாணத்தை பத்தி பேசு. சரிம்மா. இந்தா யாரு? உனக்கு தான். ஹலோ, நான் தான் உன் வருங்கால புருஷன் பேசுறேன். ஆமா, இது அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்தும், இல்லைன்னா எனக்கே மறந்துடும். என்ன சத்தத்தையே காணோம்? உன் குரலை கேட்ட உடனே என்னையே மறந்துட்டேன். வாசந்தி, நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா அரலூசு? நான் நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு நீ கேட்க மாட்டியா? இதெல்லாம் தோணணுண்டா தோறுதல. நீங்க எப்படி இருக்கீங்க? அது ஏன் கேக்குற வாசந்தி? ஐயோ, நீ இல்லாத அமெரிக்கா அண்டார்டிகா மாதிரி இருக்கு. இட்ஸ் ரியலி. அப்புறம் கல்யாணத்துக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? நமக்குள்ள அப்படி ஒண்ணு நடக்க போதா? என்னடி எத்தனை நாள்? பேச முடிக்கல கூட. உன்னை அமெரிக்கா காமிச்சது படிக்கதான். இப்படி போன் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்றதுக்காக இல்ல. புரிஞ்சதா? ஏய், அவனே போன் பண்ணி பேசினா கூட நீ பேசக்கூடாது. எனக்கு அவன் படிப்பு தான் முக்கியம். என்ன என்ன? இங்கதான் இருக்கா சுற்றமா?
என்னப்பா உதயா என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன், கண்ட்ரோல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனுக்கு ஒரு ட்ரையல்னு கூட சொல்லலாம். வெறும் 1 கிராமுக்கு இந்த போடுதுன்னா இதை வச்சுக்கிட்டு என்னென்னமோ இந்தியாவுக்கு என்னென்னமோ பண்ணலாம் சார். வசந்தி வசந்தி வசந்தி, நான் பண்ண ஒரு ஆராய்ச்சி சக்சஸ் ஆயிடுச்சு. சிஎன்இ கண்ட்ரோல் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். வசந்தி, தோரியம் ஆசிட்ல 1 கிராம் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண அந்த போடு போட்டுச்சு. எஸ், யூனோ கேரளா கோஸ்ட் ஃபுல்லா தோரியம் கொட்டி கிடக்கு. அதை வச்சுக்கிட்டு வசந்தி, திஸ் இஸ் அன்பிலீவபிள், அன்பிலீவபிள் வசந்தி. யே! ஏ அம்மாஞ்சி, சேர்மன் எலெக்ஷன்ல ஜெயிச்சா காலேஜுக்கு ஏதாவது செய்வியா? என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தண்ணி சிகரெட் பிரியாணி வாங்கி கொடுக்கணும், அவ்வளவுதானே? என்ன உதயா, இன்னும் காலேஜில் இருக்கிற, வீட்டு கிளம்பலையா? இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. போன வருஷம் நடந்தது உனக்கு ஞாபகம் இல்லை? நம்ம கிளாஸ் வெங்கட்ராமன் தான்ப்பா ஜெயிக்க போறான். இழுத்து நிற்கிறது 3rd இயர் தமிழ் ஸ்டூடெண்ட் செந்தமிழ் பாண்டியன். அவனுக்கு அரசியல்வாதிகள் சப்போர்ட் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் காலேஜே ரணகளமா என்ன போகுது. சார் இது, காலேஜ் எலெக்ஷன்ல எதுக்கு அரசியல் அடியாளலாம்? நடந்து முடிந்த மாணவர் பேரவை தேர்தலில் 3ஆம் ஆண்டு இயற்பியல் மாணவர் வெங்கட்ராமன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட செந்தமிழ் பாண்டியனை விட 437 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். கலக்கிட்டடா அம்மாஞ்சி. அஹாய்! அஹாய்! ஏய்! ஏய், செந்தமிழ், stop it! ஏய்! குத்ரா, என்ன குத்து? இங்க இங்க அவன் நேரம் தப்பு பண்ணா என்ன தவிர வேற எவனு சேர்மனா இருக்க கூடாது. ஆமா, ஒரு பெரிய தகுதி உள்ள இருந்தா ஜெயிக்கணும். யாரா நீ? பிரின்சிபால் பா. ஏய் ஏய், நீ யாரா? ஸ்டூடெண்டா? ஆமா, எம்ஏ அடிதடி. நீ பிரின்சிபலா? வசந்தி, போன் போயிலே. நீ போடி. நிறுத்தியா? வாடா. என்ன சார் விஷயம்? காலேஜ் எலெக்ஷன்ல கலாட்டான்னு ஃபோன் வந்தது. கேட்டு தரங்க. இங்க அப்படி எதுவும் நடக்கலையே. எப்ப இங்க ஏதாவது தகராறு நடந்தது? இல்லையே. இல்ல இல்ல. நீங்க போலாம். நீ யாரையா என்ன போன் சொல்றதுக்கு? ஓபன் தி கேட். ஓபன். சார் சார் சார், கொஞ்சம் மரியாதை. நானும் இங்க ஒரு பார்ட் டைம் லெக்சரர் தான். இங்க லெக்சரருக்கும் பிரின்சிபலுக்கு தான் மரியாதை. உங்களை மாதிரி போலீஸ் அராஜகத்துக்கு இல்ல. போலீஸே திரும்பி போ. போலீஸே திரும்பி போ. போலீஸே திரும்பி போ. போலீஸே திரும்பி போ. போயிட்டு வாங்க.
யோ வாங்கயா, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னைக்கு தான் நம்ம சொல்றதை கேட்டு. என்ன மன்னிச்சிருங்க உதயா. சாரிடா மச்சான், சாரி. உதயகுமாரன்! இதுக்கு உங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை, கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே போதும். இயேசுவே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு பக்கம் கொடுமைக்கார அத்தை, பிடிக்காத முறமாப்பிள்ள, இன்னொரு பக்கம் உதயகுமாரன். உதயா உதயா ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உதயாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு பிடிச்சவரை எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? என்ன நிச்சயம் பண்ண கல்யாணத்தை வேணும்னு சொல்லிடுவா? ஐயோ, எங்க அத்தை, அவளை நினைச்சாலே பயமா இருக்கு. சூர்ப்பு நகை என்ன கொண்டு போட்டுருவா. என் விருப்பம் தப்பா? கிடைக்காத ஒண்ணுக்கு ஆசைப்படுறேன்னா எப்படியோ நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் ஒரு வழி செய்யணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. இப்படியே நேரா மென்டல் ஹாஸ்பிட்டல் போ, தானா சரியாயிடும். நீ எப்படி வந்த? நீ தனியா புலம்பிட்டு இருந்தியே, அப்பவே வந்துட்டேன். எல்லாம் கேட்டுட்டியா? இப்ப புரியுது உனக்கே அடிக்கடி பிசிக்ஸ்ல தேவையில்லாம சந்தேகம் வருதுன்னு. உதயாவுக்கு தெரியுமா? என்னது? உன் மோதிர விஷயம். அதாண்டி என்கேஜ்மெண்ட். சொல்லல. சொல்ல வேண்டாமா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்னங்க இது மோதிரத்தில் விளையாட்டு? இந்தாங்க, தேவாலயம் பரிசுத்தமான இடம், இங்கே வச்சு கொடுத்தா நல்லது. இந்தாங்க கல்யாணம். யாருக்கு? உங்களுக்கா? எனக்கு இல்லைங்க, என் அக்காவுக்கு. என் அக்கான்னு எனக்கு உயிர். கட்டாயம் வந்துடணும். வசந்தி, கல்யாண வீட்டில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன? என்னென்ன எப்படி சொல்கிறது? நான் பாட்டுக்கு உன் விருப்பம் தெரியாமல், ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் நடந்தா இந்த உலகத்துலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி. என்ன சொல்கிறீங்க? என் கூட பழகிறதுல உனக்கு ஏதாவது தயக்கம் இருக்கா? இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? நானும் வந்ததுலேருந்து ஒரு வா காபி தண்ணியாவது குடிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். போகணும்னு காலைல சுடு தண்ணியை ஊற்றிக்கிட்டு நிற்கிறாங்க. ஜான், டேவிட் ஜான். உதயா, இவங்க லில்லி புஷ்பம், வாசந்தியோட அத்தை. வாசந்தி ஏதோ எஜுகேஷனல் டூர் போறேன்னு வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துட்டா. இப்படி கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லியிருந்தா நாங்களும் ஃபேமிலியோட வந்திருப்போம் இல்லைம்மா? இன்னைக்கு உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கா, நாளைக்கு எங்க கல்யாணத்துக்கு நீங்க வருவீங்க. எங்க கல்யாணம் நான் சொன்னது வாசந்திக்கும் எனக்கும் நடக்கிற கல்யாணம். வாசந்தி, நம்ம கல்யாண விஷயத்தை நீ அவர்கிட்ட சொல்லவே இல்லையா? இதுக்காக நான் அமெரிக்காலேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பா இன்விடேஷன் அனுப்புறேன். உங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு மறக்காம வந்துருங்க. போலாமா? வசந்தி, நீ என்னை ஏமாத்திட்ட. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறன்னு. ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன் உதயா.
ஆனா உன்னை பார்க்கும்போது உன் கூட பழகும் போதெல்லாம் அது எல்லாத்தையும் மறந்துட்டேன். எத்தனை தடவை கேட்டிருப்பேன் என் கூட பழகுறதுக்கு உனக்கு ஏதாவது தயக்கம் இருக்கான்னு. சொல்ல முடியல. ஏன்னா என் நிலைமை அப்படி. அப்பா அம்மா இல்லை, கட்டாய கல்யாணம் வேற. என் மேலே தான் தப்பு. நான் ஏமாந்துட்டேன்.